வணக்கம். நம்ம உடம்பு சோர்வே இல்லாம ஒவ்வொரு நாளும் சீரா இயங்குறதுக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் என்னென்னன்னு எப்பவாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு அந்த சுவாரஸ்யமான ரகசியங்களை தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த விளக்க உரையில நாம 4 விஷயங்களை பார்க்க போறோம். 1. உடலோட அடித்தளமான தண்ணீர். 2. பாதுகாப்பாளர்களான வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள். 3. அடிப்படை கட்டமைப்பான புரதம். கடைசியா தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட எரிபொருட்களான கொழுப்புகள் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள். பகுதி 1. தண்ணீர் உங்கள் உடலின் அடித்தளம். ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம உடம்புல 60% மேல தண்ணீர் தான் இருக்கு. சொல்லப்போனா நம்ம எல்லாருமே நடமாடுற தண்ணீர் பைகள் தாங்க. நம்ம செல்கள் ஹைட்ரேட்டடா இருக்கவும், செரிமானம் சீரா நடக்கவும் இது ரொம்பவே முக்கியம். தண்ணீர் சரியா குடிக்கலன்னா என்ன ஆகும்? நீரிழப்பு உங்கள ஒரு வாடி போன செடி மாதிரி சோர்வடைய செஞ்சிடும். கவனக்குறைவு, மலச்சிக்கல்னு ஆரம்பிச்சு மன அளவிலும் உடல் அளவிலும் உங்கள ரொம்பவே டல்லாக்கிடும். ஆனா நீங்க சரியான அளவுல தண்ணீர் குடிக்கும்போது அது உடம்புல இருக்கிற நச்சுகளை வெளியேற்றி செரிமானத்தை சீராக்கி உங்க மூளையோட செயல்பாட்டை ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி சுறுசுறுப்பாக்குது. பகுதி 2. பாதுகாப்பாளர்கள், வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள். நம்ம உடம்புக்கு பொதுவா 13 வகையான வைட்டமின்கள் தேவைப்படுது. ஆனா அதுல வைட்டமின் A, B6, C அப்புறம் D இந்த 4 ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இது வெறுமனே சளிப்பிடிக்காம தடுக்கிறது மட்டும் இல்லாம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது, ரத்தழுத்தம் திடீர்னு குறையாம பாத்துக்குது, சில புற்றுநோய்கள் வர்ற ஆபாயத்தையும் குறைக்குது. சுருக்கமா சொல்லணும்னா உங்களோட நீண்ட ஆயுளுக்கான சீக்ரெட் சாவி இதுதான். அடுத்ததா இந்த தாதுக்கள் அதாவது மினரல்ஸ்ல ஒரு சூப்பரான மூவர்னி இருக்கு. கால்சியம் எலும்புகளை வலுவாக்குறது மட்டும் இல்லாம நரம்பு சமிக்ஞைகளுக்கும் உதவுது. துத்தநாகம் அதாவது ஜிங்க் காயங்களை சீக்கிரமா குணப்படுத்துறதுலயும் மெட்டபாலிசத்தை மேம்படுத்துறதுலயும் முக்கிய பங்கு வகிக்குது. 3வதா இரும்புச்சத்து சிவப்பு ரத்த அணுக்களை உருவாக்குறதோட ஹார்மோன் உற்பத்திலையும் இது ரொம்ப முக்கியமா செயல்படுது. பகுதி 3. புரதம் அடிப்படை கட்டமைப்பு. இந்த விஷயத்தை கேட்டா நீங்க கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. ஒரு சராசரி மனிதனோட உடல் எடையில 16% புரதமே காரணமா இருக்கு. நம்ப முடியல இல்லையா? புரதம்னா உடனே ஜிம்முக்கு போறவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை அது இல்லைங்க. பல வகையான அமினோ அமிலங்களால் உருவான இந்த புரதம் தான் உங்க எலும்புகள், தசைகள், தோல், முடி, செல்கள், ஹார்மோன்கள், ஏன் நோய் எதிர்ப்பு சக்திக்கு தேவையான ஆன்டிபாடிகள் வரைக்கும் எல்லாத்தையுமே உருவாக்குது. உங்க ஒட்டுமொத்த உடலையும் தாங்கி பிடிக்கிற மெயின் பில்லரே இதுதான். பகுதி 4. தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட எரிபொருட்கள், கொழுப்புகள் மற்றும் கார்போஹைட்ரேட்கள். உணவுல கொழுப்புன்னு சொன்னாலே அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நிறைய பேருக்கு ஒரு தயக்கம் இருக்கும். ஆனா நாம ஏன் கொழுப்புகளை தவிர்க்க கூடாது? நம்ம உடம்போட செயல்பாட்டுக்கு அது எவ்வளவு அவசியம்னு இப்ப பார்க்கலாம். ஹார்வர்ட் மருத்துவ பள்ளியோட ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, உணவுல இருக்கிற மற்ற ஊட்டச்சத்துக்களை நம்ம உடம்பு முழுமையா உறிஞ்சிக்கிறதுக்கு கொழுப்புக்கள் ரொம்பவே அவசியம். புது செல்களை உருவாக்குறதுக்கும் சரியான தசை இயக்கத்துக்கும் இதுதான் முக்கியமான காரணம். அதிகமா கொழுப்பு சாப்பிட்டா ஆபத்து தான். ஆனா அதே ஒரு கட்டுப்பாடான அளவுல எடுத்துக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி கேலரிகளை நம்ம எரிச்சிட்டோம்னா அது இதயத்துக்கும் மூளைக்கும் ஒரு பெரிய பாதுகாப்பா அமையும். டைப் 2 நீரிழிவு நோய் வர வாய்ப்புகளையும் இது கணிசமா குறைக்குது. கொழுப்புகளை போலவே கார்போஹைட்ரேட்களையும் நம்ம ரொம்பவே தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம். லோ கார்ப் டயட் இப்போ ரொம்ப ட்ரெண்டா இருக்கலாம். ஆனா உண்மையான பயாலஜி என்ன தெரியுமா? உங்க மூளையும் மத்திய நரம்பு மண்டலமும் தடையில்லாம இயங்கணும்னா அதுக்கு கார்போஹைட்ரேட்கள் அத்தியாவசியம். மூளைக்கான முக்கியமான எரிபொருளே இதுதான். அதனால அதை முழுசா தவிர்க்கிறது ஒரு நல்ல ஐடியாவே கிடையாது. இப்போ நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. நீங்க உங்க உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை சரியா எடுத்துக்கிறீங்களா? தினமும் போதுமான அளவு தண்ணீர் குடிக்கிறீங்களா? உங்க உடம்பு தான் உங்க வாழ்நாளோட மிகப்பெரிய சொத்து. அந்த வரைபடத்துக்கு தேவையான தண்ணீர், வைட்டமின்கள், புரதம், நல்ல கொழுப்பு, கார்போஹைட்ரேட்னு எல்லாத்தையும் சரியான அளவுல கொடுத்து பராமரிக்கிறீங்களான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் சந்திப்போம்.